கதை சுருக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு ஆதரவற்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது அவளை என்ன பார்வையில் என்னென்னமா மக்கள் அதை பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசை நடக்குது. பூசை முடிஞ்சிட்டு பிரசங்கம் நடக்கையில் அப்போது அந்த பழைய சாமியார் பேசுகிறாரு. அவர் வந்து அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் பேசாமல் முன்னாடி என்ன நடந்துச்சு வளவலன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அது அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமேட்டு பழமையாதின உத்திரியின் தாத்தா அப்படியே அமைதியாக எப்படா முடிங்கிற நிலைமையில் உட்கார்றாரு. அங்கே உள்ள ஸ்டெல்லாங்கிற ஒரு அக்கா தன்னோட முக்காட்டை சரி செய்கிற மாதிரி அவங்க புதுசாக போட்டிருந்த மிஷின் கட்டிங் வேலையில் எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக அதையே முக்காட்டை சரி செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு கை கூட வலிக்கலை அப்படிங்கிறாங்க. அன்னமேரி பாட்டிங்கிற ஒருத்தவங்க சேரே கிடைக்காம உட்கார இடமே இல்லாமல் கீழே சம்மணம் போட்டு உட்காடுறாங்க. அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இளம் வயசு பெண்கள்லாம் கீழே உட்காரக்கூடாதா, இப்படி சேர் மேலே உட்காந்துருக்காங்களே, இவங்களோட சுடிதார்லாம் அழுக்காயிருன்னு நினச்சி இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு அழகான லெஹங்கா போட்டுக்கிட்டு ஹெலன்கிற ஒரு பொண்ணு வரா. அவளை வந்து அந்த ஸ்டீவன்கிற ஒரு பையன் அவளை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு 2 பேரும் சிறு சிறு பார்வையில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பார்வை ரெண்டுமே ஒரு பார்வையாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வெடுக்கான்னு போல் ஒருத்தன் வந்து நான் கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கான். அவன் யார் அப்படின்னா பெலிக்ஸுக்கு யார் மேலே பார்வை இருக்குது அப்படின்னா ஜூலி மேலே. ஜூலி இன்னும் கொஞ்சம் நேரம் அவளை இந்த பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நடக்கக்கூடாதா, அவளை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க நேரம் கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாருக்கெல்லாம் இது எப்போ முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த சாமியாரும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் நம்ம நடத்துகிறத நல்ல கவனமாக பார்க்குறாங்களா, இல்லை எப்படா முடியுங்கிற ஆர்வத்தோடு இருக்காங்களா, நம்ம முடிச்சிருவோமா அப்படிங்கிறதுல யோசிச்சுட்டு இருக்காரு. அழகாக ஒரு ஹெலன்கிற ஒரு பொண்ணு லெஹங்கா அணிஞ்சு கொண்டு இந்த சர்ச்சில் வந்து உட்கார்றா. அங்கே அந்த ஹெலன் மேலே ஸ்டீஃபனுக்கு அதிகமான பார்வை. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஏதோ கண்களாலே பேசிக்கிற மாதிரி ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வெடுக்கான்னு போல் அந்த சர்ச்சுக்குள்ளே வரான். அவன் யார் அப்படின்னா பெலிக்சன் வந்து அந்த சர்ச்சில் நடுப்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜூலி மேலேயே அவனுடைய கவனம்லாம் இருக்குது. சாமியார் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பிரசங்கத்தை நடத்தக்கூடாதா, நம்ம ஜூலியை இன்னும் அதிகமான நேரம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இளவட்டங்களோட பார்வை எல்லாமே அவன் மேலே மொச்சிக்கிட்டு இருக்க கழுகு பார்வை போல் மொச்சிக்கிட்டு இருக்கையில் பெலிக்ஸு அப்படியே அவளை ஒரு நல்ல மாதிரி அவளையும் ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துட்டு ஜூலியையும் இங்கிட்டு பார்க்கையில் 2 பேர்த்துக்கும் ஒரு சிறிய முறைப்புள்ள ஒரு ஊடல் வருது. அதுக்கப்புறம் அந்த திரும்ப பூசை நடக்கும்போது அந்த பெண்மணி திடீர்னு எழுந்திரிச்சு மறுபடியும் இது பண்ணுறான். அப்படிங்கையில் எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்க. இந்த பொண்ணு தப்பானவளா, இதுக்கு யார் காரணம், இல்லை கல்யாணம் ஆயிருக்காதா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மைண்டுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும்போது இந்த நைட்டில் போடுறதுக்கு பதில் எல்லாரும் பகலில் எல்லா இடத்துக்குமே போட்டு வராங்களே, இது பேசாமல் நைட்டுங்கிறதுக்கு பதில் டே அண்ட் நைட்டுக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு திரும்ப ரொம்ப மறுபடியும் எந்திரிச்சு சொல்லிட்டு கத்தி இது மாதிரி பேசுகிறா. அப்போ பேசுகிறது லாஸ்ட் கடைசி ஸ்பீச்சில் இருந்த ஆரோக்கியம் குச்சி எடுத்துகிட்டு வந்து அவளை அடித்து வெளியில் போ அப்படின்னு மிரட்டும் போது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுறா, வெளியில் நிற்கிறா. அப்படிங்கும்போது யோசிக்கிறாங்க இந்த பெண்களுக்கு வந்து அவளோட குற்றம் வந்து அவளுக்கு தப்பு தான் அப்படின்னா, அவளோட அழகு தான் இதுக்கு காரணம் அப்படின்னா, அப்போ கடவுளோட தப்பு தானே, அது கடவுள் தானே அவரை படைச்சாரு, அப்போ இவ குற்றமற்றவ தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா அது என்ன செய்யும், அது பாவம், அது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கதையினுடைய மையமாக இருக்குது.